அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவடியில் இருக்க ஜம்போ சர்க்கஸ் தான் வந்திருக்கோம். உள்ள எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டா வீடியோல போய் பார்க்கலாம். நாங்க பொங்கலுக்கு அடுத்த நாள் போயிருந்தோம். ஸோ செம்ம கூட்டமா இருந்துச்சு. டைமிங் பாத்தீங்கன்னா 1 PM 4 PM 7 PM சொல்லிட்டு 3 ஷோ அங்கே நடக்குது. டிக்கெட்ஸ்லாம் 150 250 350 அப்படின்னு சொல்லி 3 விதமா பிரிச்சிருந்தாங்க. கிட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ஃபுல் டிக்கெட் தான். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிறுத்தை, அப்புறம் மானு, ஜிராஃபு, ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லி எல்லா அனிமல்ஸும் ரொபோட்டிக்ஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது. சர்க்கஸ்ன்னு சொன்னாலே நம்ம 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்குலாம் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஷோ தான். இந்த ஷோ இல்லாமல் சர்க்கஸே கிடையாது. ஸோ அந்த ஒருத்தவர் தான் பாருங்க, அவ்வளோ நேரம் அவர் மட்டும்தான் லாஸ்ட் வரையும் தொங்கிட்டே இருந்தாரு. இங்கெல்லாம் பாருங்களேன், அட் அ டைம்ல வந்து 2 பேர்லாம் ஜம்ப் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. இந்த ஷோ பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசு ஞாபகமே வந்துருச்சு. இந்த ஷோ பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய யானை, சிறுத்தை, புலி, சிங்கம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டனால அவங்க ஃபுல் ஷோவும் அவங்களே தான் என்கேஜ்டா ஆடியன்ஸை வச்சுருக்கணும். ஸோ அதனால நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கீங்களா? அங்கே பாருங்க, ரொம்ப ஹைட்டு. நான் ஜூம் போட்டு எடுக்கிறனால உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமலாம் பண்ணவே முடியாது. அந்த கான்ஃபிடென்ட்டும் ட்ரைனிங்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இது பண்ணவே முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. செம்மையாக க்ளோ ஆச்சு அந்த சர்க்கஸ் கூடாரமே. நம்ம நார்மலாக கண்ணை திறந்துட்டு அவங்க பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் கண்ணெல்லாம் தெரியாமல் அந்த இருட்டில் கரெக்டாக கேட்ச் பண்ணி கரெக்டாக அவங்க பேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஷோ. இவர் பார்த்தீங்கன்னா 1 man ஷோ. 10 to 15 minutes ஒரு ஆளே அந்த ஹோல் அரங்கமே அவரை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவு என்கேஜாக வச்சுருந்தாரு. சூப்பராக பண்ணார். ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரையும் பார்க்காத மாதிரி ஏதோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். நார்மலாக பாலை வந்து பாஸ் பண்ணி பார்த்துருப்போம் இல்லைங்களா? இவர் வந்து என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு பாஸ் பண்ணி நமக்கு ஷோ வந்து காட்டிட்டு இருந்தாரு. நம்ம இந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே நம்மளால சுற்ற முடியாது. அவர் 2 கையில் சுற்றுறாரு, வாயிலையும் சுற்றுறாரு. நார்மலாக டென்னிஸ் பால் வச்சே நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய பால் வச்சு அந்த பாஸ் பண்ணுறாரு பால். ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாரு. இது எல்லாமே ட்ரைனிங் தான். அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. நாலு பால் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த கேப் மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்ப்போம் என் பையன்லாம் பயங்கரமாக கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. அதாவது கீழே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு பெட்டோ இல்லை நெட்டு எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து அவங்கள மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணாங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரஸ்ட்டு ப்ளஸ் ப்ராக்டிஸ் இது 2 இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும்.
ஒவ்வொரு ஜம்பும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இவங்க தலைகீழ தொங்குறாங்க. எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அவர் மட்டும்தான் அவங்க காலை பிடிச்சிருக்காரு. எவ்வளோ சூப்பர்ல. இங்கே பாருங்க, 2 பேருமே சப்போர்ட் இல்லாம அதுல தந்திரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் தரையில சுத்தினாலே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல எப்படி சுத்துறாங்க. அவர் வந்து வாயில ஹோல்டு பண்ணியிருக்காரு அந்த பெல்ட்டை. அதுல அவங்க வந்து அவ்வளோ ஃபாஸ்டா சுத்துறாங்க. ஐயோ, செம்ம ஃபாஸ்டா 2 பேரும் சுத்துறாங்க. இது வந்து கழுத்துல மாட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸோட ஷோ மட்டுமே தனியா இருந்துச்சு. இதுலயே அவங்க பயங்கரமா ஸ்டண்ட் பண்றாங்க. கேஷுவலா பண்றாங்க. சூப்பர்பா இருந்துச்சு. இதுவரை இந்த மாதிரி ஷோஸ்லாம் நம்ம டிவில தான் பார்த்துருப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா நேர்லயே நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்தாங்க. அசால்ட்டா பண்ணாங்க எல்லாமே. ஒவ்வொரு டீமும் அவங்களோட ஷோ கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்த டீமோட ஷோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடியாக ஆரம்பிச்சிடும். இவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்த ஷோக்கான இது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ கேஷுவலாக ஜம்ப் பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் மட்டும்தான் பேலன்ஸ் பண்றாரு அத்தனை பேரையும். அடுத்து பாத்தீங்கன்னா கொரில்லா மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து குழந்தைங்களெல்லாம் ரொம்ப என்கேஜா வச்சிருந்தாங்க, ஹாப்பியா வச்சிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. இவங்க பாத்தீங்கன்னா கையில, வாயில, அப்புறம் காலில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ், நார்மல் லைட்டு கிடையாது, கேண்டில்ஸை ஹோல்டு பண்ணி அப்படியே திரும்பினாங்க. சூப்பரா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சைக்கிள்ல வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு. இவங்க பாத்தீங்கன்னா அந்தரத்துல அப்பா நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லை, சப்போர்ட்டுமே கிடையாது. அவங்க சிங்கிளா அந்த ரோப்ல வந்து அவங்க பாட்டுக்கு நிறைய ஸ்டண்ட் காட்டிட்டு இருந்தாங்க. லேடி தான் அவங்க, பட் சூப்பரா இருந்துச்சு. மித்த சர்க்கஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க என்னன்னா உள்ள வரும்போதே கூடாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா லைட்டிங்ஸ்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பிரைட் கலர்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஸ்டண்ட்டுக்கும் போடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ் வந்து நல்ல பிரைட்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ஒண்ணுதான். ஏன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அடிக்கடி வந்து ஜோக்கர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளாப் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க.
நம்ம கிளாப் பண்ணும்போது அவங்க ரொம்ப உற்சாகமா பண்றாங்க. ஒரு கலைஞனுக்கு அதை விட என்னங்க தேவை? வா! இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சுங்க. நேரம் இல்ல மொபைல் எப்படி தெரியுது தெரியல. நேரம் சூப்பரா இருந்துச்சு. சர்வி, நம்ம என்ன நம்பர் சொன்னாலும் அந்த டாக் எடுத்துட்டு வருவாங்க. சர்க்கஸ்லேயே அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா குதிரையும் டாக் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது ரெண்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை போல. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பப்பி மட்டும்தான் இருக்கும், அந்த பொமேரியன் டாக். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேபு, சிட்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அவர் ஒவ்வொரு பொருளாக அடிக்கி மேலே மேலே ஏறிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அது சின்ன வளையம் தான், அந்த ரின்னு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்தார். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை தட்டுவோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுக்கும் மேலே இன்னொன்று வைக்கிறாரு. அவர் செய்யும்போது நமக்கு பயங்கரமாக உடம்புலாம் கொஞ்சம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது, ஹார்ட் ஒர்க்கு, ப்ராக்டிஸ் தான். நம்ம எவ்வளோ சினிமாஸ்லாம் போகிறோம், படத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம். பட் இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நம்ம ஊக்கப்படுத்தணும். ஆமாங்க. இந்த ரவுண்ட்ல இருந்துட்டு செம்மையா பண்ணாரு. ஃபுல் பேலன்சிங் தான். இதுவும் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா, ஜம்போ சர்க்கஸ்ல மித்த சர்க்கஸ்லாம் இல்லாத நிறைய ஈவெண்ட் வந்து உள்ள சேர்த்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளிங் இல்லாத சர்க்கஸே கிடையாது. நம்ம சின்ன வயசுலாம் போயிருப்போம் இல்லைங்களா? பட் சைக்கிளிங் தான் ரொம்ப ரொம்ப நம்ம சின்ன வயசுல ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம். என் பொண்ணெல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டா.
சர்க்கஸில் சைக்கிளிங் சொன்னாலே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீலிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீலிங்கும் இந்த ஜம்போ சர்க்கஸில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இதை பார்த்துட்டு. ஆஃப்ரிக்கன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ பயங்கரமாக பண்ணாங்கங்க. சான்ஸே இல்லை. அந்த 2 கம்பம் தான், அதில் என்ன அவங்களால நம்மளை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வைக்க முடியுமோ அதை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு வந்து காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட் ஒர்த்துங்க நம்ம கொடுத்த காசுக்கு அப்படின்னு தோணுச்சு.
எங்கள் சாண்டோ வாங்க, யார் வேணாலும் வரலாம். அப்படி வெளியே ட்ரை பண்ணுங்க. முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம். அவ்வளவுதான், ஜம்ப் கட்டி இப்படியே தூக்கணும். தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க திறமையை வெளிப்படுத்துங்க. ஆவணி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி ஒரே கையில அவர் தூக்குற மாதிரி ரொம்ப நன்றி. நிஜமான இரும்பு கல் தாங்க.